ஒவ்வொரு ராசிக்கும் இன்று ஒரு அண்டச் செய்தி உள்ளது. சிம்மம். உங்கள் புதிய தோற்றம் இன்று கண்டுகொள்ளும் நேரம். சூரியன், புதன் மற்றும் குரு உங்கள் முதலாம் வீட்டில் உள்ளன. இது உங்கள் அடையாளம், தோற்றம் மற்றும் புதிய ஆரம்பங்களை வலுப்படுத்துகிறது. நீங்கள் இன்று மிகவும் ஆற்றல் மிக்க மற்றும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். உங்கள் புதிய தோற்றத்தை வெளிப்படுத்துங்கள், புதிய உடைகள் அணியுங்கள் அல்லது ஒரு புதிய பூச்சு முயற்சிக்கவும். உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், அது உங்கள் தனித்துவத்தை மேலும் மேம்படுத்தும். இன்று சிறந்த ஜோடி தனுசு. கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். கன்னி. உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து புதிய கண்ணோட்டங்களை உருவாக்குங்கள். ஜூபிடர் உங்கள் 12வது வீட்டில் உள்ளது, இது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. மறைந்த சொந்த உணர்வுகள், கற்பனை மற்றும் பரிமாணங்களில் நீங்கள் ஆராயலாம். அதே சமயம் சாட்டர்ன் மற்றும் நேப்டூன் உங்கள் 8வது வீட்டில் உள்ளதால் ஆழ்ந்த மாற்றங்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் உள்ள உறவுகள் முக்கியமாக மாறும். இந்த ஆழமான உணர்வுகளை உணர்ந்து தனிமையில் தர்க்கருத்தங்களை மேற்கொள்ளுங்கள். உங்கள் கற்பனைகளை எழுதுங்கள் அல்லது ஆன்மீகம் பற்றி ஆழமாக சிந்தியுங்கள். உங்கள் வேலைவாய்ப்பில் புதிய சிந்தனை மற்றும் மாற்றங்களை உண்டாக்கவும். இன்று சிறந்த ஜோடி மகரம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். துலாம். உங்களுடைய அழகான உறுதிப்பாட்டின் பக்கம் ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது. சந்திரன் மற்றும் வெனஸ் ஒரே நேரத்தில் உங்கள் முதன்மை வீட்டில் உள்ளதால் உங்கள் அடையாளம் மற்றும் வெளிப்பாடு இப்போது முக்கியமாக உள்ளது. உங்கள் தோற்றம் மற்றும் புதிய ஆலோசனைகள் குறித்து நினைத்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்களென கண்டுபிடிக்க உதவும். எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் அழகிய தன்மையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் சுயத்தை மேம்படுத்தும் புதிய பாணிகள் அல்லது பரிதாபங்களை முயற்சி செய்யவும். உங்கள் உறவுகளிலும் புதிய தொடர்புகளை உருவாக்கவும். இன்று சிறந்த ஜோடி மிதுனம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். விருச்சிகம். உங்கள் தொழில்நுட்பங்களில் ஒரு புதிய வழிகாட்டி உருவாகிறது. சிம்மம் ராசியில் சூரியன், மேற்கோள் சந்திப்பு மற்றும் ஜூபிட்டருடன் இணைந்திருப்பதால் உங்கள் தொழில்முறை வாழ்க்கை மிகவும் முக்கியமாக உள்ளது. உங்கள் பொது படம் மற்றும் அதிகாரத்தை மேம்படுத்த உங்களின் முயற்சிகள் பலனளிக்க முடியும், ஆனால் நிலையற்ற பிழுடோ மீள்கொண்டு இருப்பதால் உங்களைப் பற்றிய பல விஷயங்கள் மறைமுகமாக இருக்கலாம். தொழிலில் ஒரு புதிய திட்டத்தை முன்னேற்றுங்கள், ஆனால் உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை கவனமாக அணுகுங்கள். சொந்த விருப்பங்கள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்த பரந்தமாக முயற்சி செய்யுங்கள், இது உங்களுக்கு முன்னணி வளர்ச்சிக்கு வழிகாட்டும். இன்று சிறந்த ஜோடி கடகம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். தனுசு. உங்கள் உலகத்தை விரிவாக்குங்கள், முன்பிருந்ததை விடவே அதிகம். ஜூபிடர் தற்போது லியோவில் 10ல் உங்கள் 9வது வீட்டில் இருக்கின்றது. இது மேலாண்மையே, பயணங்களை மற்றும் ஞானங்களை விரிவாக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பு ஆகும். குருதி நிர்வாகத்தில் சனி மற்றும் நெப்டியூன் உங்கள் 5வது வீட்டில் கலை, காதல் மற்றும் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துகின்றன. புதிய கல்வி வாய்ப்புகளை ஆராயுங்கள். உங்கள் பயணங்களை திட்டமிடுங்கள், இது உங்கள் பார்வையை விரிவாக்கும். உங்கள் சிந்தனைகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்கள் கனவுகளை ஆதரிக்கும்போது மகிழ்ச்சி அடைய மிக்க வாய்ப்பு உள்ளது. இன்று சிறந்த ஜோடி மேஷம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். மகரம். உடனே உங்களின் தொழிலுக்கான ரகசியங்களை வெளிச்சம் காணுங்கள். சனி மேகம் ஆட்சி செய்யும் நிலையில் உங்கள் தொழில் மற்றும் பொது முகங்களைப் பற்றிய புதுமைகள் உண்டாகின்றன. மாதவிலக்கு உங்கள் 10வது வீட்டில் உள்ளதால் உங்கள் சூரிய ஒளியைப் பெறுங்கள் மற்றும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். ஆனால் சனியின் எதிர்ப்பால் உங்களுக்குள் உள்ள சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை அடைய புதிய யோசனைகளை முன்வைக்கவும். ஏதாவது திட்டமிடும் போது உங்கள் அண்மைய உறவுகளை நன்கு மதிக்கவும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்களைப் பற்றி நன்கு கவனிக்கவும். இன்று சிறந்த ஜோடி கன்னி. கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். கும்பம். உங்கள் உறவுகள் இன்று புதிய உரையாடலுக்கு திறக்கின்றன. சூரியன், மெர்க்கூரி மற்றும் யூகிபரன் ஆகியன உங்கள் 7வது வீட்டில் உள்ளன. இது உங்கள் உறவுகளில் ஆழமான புரிதல்களை மற்றும் உரையாடல்களை உருவாக்கும் நேரம். உங்கள் அன்பர்களுடன் நேரடி அமர்வுகளை ஏற்பாடு செய்யுங்கள். புதிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அது உறவுகளை வலிமைப்படுத்தும். இன்று சிறந்த ஜோடி துலாம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். மீனம். நிலவுக்கு எதிராக நீராளியின் உணர்வு கடுமையாக உள்ளது. உங்கள் 2ஆம் வீணில் நேப்டியூன் மறுபடியும் சென்று கொண்டிருக்கிறது. இது உங்கள் பணம் மற்றும் மதிப்புகளுடன் தொடர்புடைய சந்தேகங்களை அதிகரிக்கும். சனி உங்களுக்கு நிதி நிர்வாகத்தில் கஷ்டத்தை உருவாக்குகிறது, இதற்கான முன்னேற்றங்களை கவனிக்க வேண்டும். உங்கள் ஆவணங்களை சுத்தமாக்கவும். இன்று சுகாதாரம் மற்றும் தினசரி வேலைகளில் முன்னேற்றம் செய்யுங்கள், நல்லது உங்கள் ஆரோக்கியத்திற்கு. கற்றலுக்காக உங்கள் சகோதரர்களுடன் உரையாடுங்கள், அவர்களால் நீங்கள் புதிய பார்வைகளை அடையலாம். இன்று சிறந்த ஜோடி விருச்சிகம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். மேஷம். உங்கள் உறவுகள் இன்று புதிய பரிணாமங்களை காணலாம். இன்று சந்திரன் மற்றும் வெண்சுப்பர் உங்களுடைய 7வது வீட்டில் இருக்கின்றன. இது உறவுகளைப் பற்றி புதிய பார்வைகளை உண்டாக்கும். மார்ஸ், உங்கள் ஆட்சியாளர், 4வது வீட்டில் உள்ளதால் வீட்டிலும் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் தருகிறது. உங்கள் பாதிக்கைகளை நன்குணருங்கள் மற்றும் உறவுகளில் திறந்த உரையாடலை மேம்படுத்துங்கள். குடும்பத் தொடர்புகளை பலப்படுத்தும் முறைகளை தேடுங்கள், ஒரு குடும்ப உறவுக்கு நேரம் செலவிடுங்கள். இன்று சிறந்த ஜோடி சிம்மம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். ரிஷபம். உங்களைப் பற்றிய புதிய உண்மைகளை கற்றுக்கொள்ளும் நேரம். சூரியன், மர்குரி மற்றும் ஜூபிடர் உங்கள் 4வது கோளத்தில் உள்ளனர். இது உங்கள் குடும்பம் மற்றும் எமோஷனல் அடிப்படைகள் பற்றி சிந்திக்க உதவுகிறது. உங்கள் உள்ளூர் உறவுகள் இப்போது அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இன்று உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை கழிக்கவும், பழைய நினைவுகளை பகிரவும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள், இது உங்களுக்கு கூடுதல் அமைதியை தரும். உங்கள் அடிப்படைகளை வலுப்படுத்தும் முயற்சியில் இருங்கள். இன்று சிறந்த ஜோடி கடகம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். மிதுனம். உங்கள் சிந்தனைகள் இன்று கணிசமாக வெளிப்படும். மெர்க்கூரி லயோவில் இருக்கும்போது உங்கள் 3வது வீட்டில் ஜூபிடர் இருக்கும். இது தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த நாளாக இருக்கும். உங்களின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும், சகோதரர்கள் அல்லது நண்பர்களுடன் புதிய ஆலோசனைகள் செய்யவும் நேரம் வந்தது. ஒரு குறுகிய பயணம் திட்டமிடுங்கள் அல்லது ஒரு புதிய ஹொபியில் ஒன்று கூடி கொள்ளுங்கள். சண்டைகளை விலக்கி உங்கள் சிந்தனைகளை வெளிவந்தால் நண்பர்களுடன் பேசி உங்கள் கலை திறன்களை முன்னிறுத்துங்கள். இன்று சிறந்த ஜோடி கும்பம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். கடகம். உங்கள் வீட்டின் அமைதி அன்றாட வாழ்க்கையை மாற்றும் நேரம். மாதம் துல்லியமாக 3வது வீட்டில் சென்று கொண்டிருக்கிறது. இது உங்கள் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. உங்களது உணர்ச்சிகளை பகிர்ந்து குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் அடிப்படைகளை மேலும் வலுப்படுத்தும். உங்கள் முகம் மற்றும் அடிப்படையை மையமாகக் கொண்டு புதிய திட்டங்களை உருவாக்குங்கள். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும், குடும்ப உறுப்பினர்களுடன் உரையாடல்களை ஏற்படுத்தவும் முயற்சிக்கவும். இன்று சிறந்த ஜோடி மீனம். கருத்திடுங்கள், இது நீங்கள் என்றால். நாளைய படிப்புக்கு பின்தொடரவும்.
இலவச பிறந்த வரைபடத்திற்கு பயோ இணைப்பு, காஸ்மிசின்டெல் ஹூட் ஆப். உங்கள் ராசி இமோஜி கருத்திடுங்கள்.